இருக்கும்போது ரெண்டு பேரும் ஊர் புறன்னு பேசினா போகும்போது சேர்ந்து பேசிக்கிட்டு போட்டு நான் போயிட்டேன் உன்னை கொண்டு போகாம விட மாட்டோமுக்கோ. ரெண்டு பேரும் ஒரு உயிரும் உடலுமா இருந்தாலும் வைங்க விட மாட்டா. அதுல ஒருதி போயிட்டானா பக்கத்துல இருக்கவா சும்மா இருக்க மாட்டா, திரி வச்சு விடுவா. லேசா மண்டை கடந்துக்கிட்டு காய்ச்சாதான் அடிக்கணும். யாத்த அவதான் கொண்டு கொனைக்கிட்டாட்டியோ ஏடி திருநார் பண்ணிட்டு கொண்டு. ஆமா சொல்ல மாட்டேன் போய் கூட்டு போயிட்டு ரெண்டு பேரும் உயிர் உடலுமா இருந்தாலுவே ஆமா என் பார்வைக்கு கூட்டிட்டு தான் போவான்னு நினைக்க. ஏட்டி உயிர் தொண்டைக்குள்ள கிடக்கு மேல விட்டு கருப்பா இருக்காளா கூட்டிட்டு போக விட மாட்டாளுக்கோ. அவளை மாதிரியே இவன் மூஞ்சி இருக்கட்டி ஏட்டி முகமல் கறி குளிச்சு போச்சா. அவளுக்கு லேசா பயம் காட்டிட்டா பேய் உண்மையிலே பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுவாள். ஆமா அவளுக்கு அவ்வளவு உயிர் அவ்வளவு அத்து போங்களா அவ்வளவுதானே. ஆமா அதனால அடைக்க படைக்க அனைத்து மாண்ட உடனே ஆமா இதை எரிக்கவா பிதைக்கவான்னு மக்களுக்கு தெரியல. ஆடு மாடு கோழி குஞ்சு ஈ எறும்பு நேத்து மிந்தாண்டு செத்தாதான் சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும். ஆமா உண்மைதானே. திடீர்னு அடைக்க படைக்க மாண்ட உடனே எரிக்கணுமா பிதைக்கமான்னு தெரியல. எவனா அறியாத காலம் தெரியாத இறந்த பிணங்களை எல்லாம் ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில ஈசானிய மூலையில பிணங்களை கொண்டு வந்து குமித்தார்கள். அப்படியே கொண்டாந்து குமிச்சிட்டாங்க. இறந்த பிணத்தை என்ன சொல்லுவாங்க? மையம்னு சொல்லுவாங்களா. ஒரு மனுஷங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆமா உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் தோல்ல தூக்கிட்டு போற ஆஸ்பத்திரிக்கு. அண்ணாச்சி வாங்க வாங்க ஐயா. வீடு எல்லாரும் சவிக்கமா இருக்காவளா? ஆமா விருந்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா இருங்க இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க. போங்க அப்படி சொல்லுவோங்களா? வந்தது உடனே போறோம்கிய சொல்லலாமா? ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போங்க. ஆமா ஒரு ஆசை நம்ம எல்லாரும் போய் அப்படியே குத்தாலம் கோயிலும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு மட்டன் கிட்டன் சாப்பிட்டுட்டு போகலாம்ல. பைய போகலாம் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா இறந்துட்டா என்ன சொல்லுவோம்? என்ன ஏய்யா நேரம் ஆகுது, பிரேதத்தை எப்ப அனுப்பிய? வெளியூர் ஆள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கலாம். நான் 8வது ஊர்ல என் ஊருக்கு பசே ரொம்ப கிடைக்காதும்பா. சவத்தை சீக்கிரம் தூக்குங்கய்யா ஆமா அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. ஆமா இருக்கும் போதுதான் மனுஷன். ஆமா தூங்கும் போது வாங்கும் மூச்சு சுழி மாறி போனா போச்சு. அது பிணமா நம்ம ஆயிரும் ஐயா. பக்கத்துல வெளியூர்ல இருந்து வந்திருக்க பொம்பளைய பேசுவா, வீட்டுக்கார கூப்பிடு ஐயா போங்க வாங்க நேரம் ஆகுது, இவங்க இன்னைக்கு தூக்குத மாதிரி தெரியல, புள்ளிய வர கஞ்சி கர்மாயப்படும் சொல்லிட்டு போகண்டா வாங்க அரண்டாம ஓடிடுவோம். அப்படி நம்ம சொல்லாம பெரியாம பசியாரி ஊரை பார்த்து பேருவோம்னு சொல்லுவா. ஆமா அப்ப இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. ஆமையா. அப்ப இறந்தா என்ன சொல்லுதோம்? என்ன சொல்லுவோம்? அத மையம். மையம் சொல்லுவாங்களா? சவத்துக்கு பேரு மையம் என்று சொல்லுவார்கள். ஆமா இந்த மையங்களை எல்லாம் கொண்டு வந்து குமிச்சதுனாலதான் அதுக்கு மையான களம்னு பேர் வந்துச்சு. ஓ மயான களம் மயான களம். மாயான மாயாமன்னு சொல்லுதமா, மாயானம்னா என்னத்துக்கு வந்துச்சு? மயானத்துல எடுத்து கொண்டு குமிச்சிட்டாங்க பத்தியலா. பூமாதேவிக்கு முதல் இருந்த சுமைகளை விட 2 மடங்கு கூடி போச்சு. ஏமனா அது மேல வந்து ஏம காலம் தூத மேல வந்து அடைக்க படைக்க உயிர் சுமையா இருந்தத அத்தனையும் இறந்து போச்சு. ஒரு மனுஷங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அவங்களை கொண்டு போய் ஒத்தையிலே ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க, தோல்ல தூக்கி போயிட்டு போறாங்க. அதே உயிர் போயிடுதுன்னு வைங்க, ஆமா தூக்கி சமக்கிறதுக்கு 4 ஆளு தேவைப்படும். தத்தைக்கா புத்தைக்கா 4 காலே ஆனே நடக்கும் போது 2 காலே. தத்தைக்கா புத்தைக்கா 2 காலே ஆனே நடக்கும் போது 2 காலே. உச்சி வேலை கையில 3 காலே. உச்சி வேலை கையில 3 காலே. ஐயா ஊருக்கு போகும்போது 10 காலே. ஒச்சேகால கையில ஊருக்கு போகும் போது ஒரு குழந்தை ஊந்து விளையாடும் போது தன் கை 2 கால் 2 தத்தைக்கா புதைக்கா நடந்து வரும். இப்படி தத்தைக்கா பித்தைக்கா தவளை சோறு நடக்கும். அதுதான் 4 காலு. ஆமா கை 2 கால் 2 கால் 2 ஓட நடக்குமே. தானே நடக்கக்கூடிய பலம் கிடைச்சிடுதுன்னா 2 கால் போதும். ஆமா 2 காலோட ஆயகாலமா நடக்கணும்ல. உச்சி வெளுக்கையில ஆமா 75 வயசு ஆயிடுதுன்னா நாடி நரம்பெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஆமா ஆட ஆரம்பிச்சிருப்பா. நரம்பு தளைச்ச ஆமா பாட்டு படிக்க போனோம்னா கூட ஆள் தேவைப்படும். ஓ துணைக்கு ஒரு ஆயகாலமா ஒரு கம்பம் ஒண்ணு கிடக்கும்ல. அப்ப எப்போதுமே ஆள் வர முடியாது. முடியாதுல. அதுக்கு தான் கையில ஒரு ஊன்றுகால் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர்ல ஆயகால கையில வச்சுக்கிடுவாரு. தன்கால் 2 ஊன்றுகால் 1 3 கால் தேவைப்படும். ஆமா உண்மைதானே. ஊருக்கு போகும்போது ஆமா ஊருக்கு போகும்போது கொண்டு சுமந்து கொண்டு போறதுக்கு 4 ஆளு 4 பேருக்கு 8 கால், அவருக்கு 2 கால். ஆமா 10 காலோட ஊர் தாத்தா ஊருக்கு 10 காலோட போவாங்களாம். ஆமா அதுதான் சுமை தாங்க முடியாம முடியாம பூமாதேவி மறுபடியும் கைலாசம் வந்து சுவாமி பரம்பொருளே இறைவா நான் உயிர் சுமைகளைத்தான் குறைக்க சொன்னேன். நான் சொன்னேன் என்னால்
என்னால இப்ப பிணச்சுமைய தாங்க முடியல இறைவா. எங்க பார்த்தாலும் ஒரே சவக்களமா இருக்கு. பிணச்சுமைய நீங்களே கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும். ஏ ஆண்டவா இறைவா. அப்ப ஆண்டவன் பார்த்தார், ஏ பூமாதேவி, பூமாதேவி உன்னுடைய பூமி பாரங்களை, ஆமா, இறந்த பெண்களை அழிக்க நான் ஈசனே அவதாரம் எடுக்க போறேன். நானே ஒரு அவதாரம் செய்ய போறேன். அம்மா ஆண்டவன் நீங்க அவதாரம் எடுக்க போறீங்களா? நாளை ஒரு காலத்திலே ஆடி மாத 2வது வெள்ளிக்கிழமையில இந்த வெங்கடாசலபுரத்திலே சங்கர்லிங்க போத்தி வாசலில திருவாசலில மதிய உச்சி வேளையில 12 நம் பிள்ளையாக பிறக்க போற அம்மா பிறக்க போற பிணச்சுமைய குறைச்சுட்டார பிறக்க போற எம்மா மதல போற உன் மாயான சுருதிய சுடலையாக போற எம்மா பிறக்க போற சுடுகாட்ட காட்டுதார பிறக்க போற நானே பிள்ளையா பிறந்து உன் பிணச்சுமைய குறைச்சு தாரேனா. இத பார்வதி பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு செய்த பாவத்தை தீர்க்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன், இவர் இல்லன்னுட்டார சொல்லிட்டாரா. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கும்னு சொல்லுதார, இவரை சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது. ஏ பகவானே, செய்த பாவங்களை தீர்க்க நான் ஒரு பிள்ளை வரம் கேட்டேன், இல்லன்னுட்டியல சொல்லிட்டியலா. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கும்னு சொல்லுதியல, உம்மை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எங்கெங்கே பிறந்தாலும் அங்கெங்கே வந்து நானும் பிறப்பேன் ஐயா. நீங்க பிள்ளையா பிறந்தா உமக்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் தாயாக பிறந்து உமக்கு செய்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அதனால இறைவா, நீங்க பிள்ளையாக பிறந்திரானா பேச்சியாக நான் பிறப்பேன், மதளையாக பிறந்திரானா ஐயா பிறந்திரானா மாயான பேச்சியா நான் பிறந்திரானா. நீங்க சுடலையாக பிறந்திரானா சுடுகாட்டு பேச்சியா பார்வதியும் சொன்ன போதியா ஐயா பகவானோ சொல்லுவாரா. ஏடி அம்மா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேக்கியா, உனக்கு எப்படி பிள்ளை வேணும்? எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணும். அது எப்படி 8 நாளைக்குள்ள தர முடியும்? ஒரு குழந்தை வேணும்னா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் ஆனதான் பார்க்கலாம். ஒரு பிள்ளைய பார்க்க நீ 8 நாளுக்குள்ள கேட்டா நான் எங்க இருந்து கொடுக்க? 8 நாளுக்குள்ள எனக்கு எப்படி குழந்தை வேணும் தெரியுமா? ஐயா கணவன் இல்லா கை குழந்தை கடவுள் நீங்கள் கொடுக்கணுமா? புருஷன் இல்லா புத்திரனுமா எம் பூமானே கொடுக்கணுமா? ஆளன் இல்லா குழந்த ஆண்டவரே கொடுக்கணுமா? அப்படி பாரதியும் சொன்ன போது அந்த பகவானோ சொல்லுவாரா. ஏய் அடி அம்மா தேவி, ஏ பார்வதிய நீ என்னுடைய வார்த்தைகளோ பார்வதியா அப்படி எண்ணி 8 நாளுக்குள்ள உனக்கு ஏந்தும் பிள்ளை வேணுமானா கைலாசம் வடக்கு வாசல் கோட்டை ஆயிரங்கால் மண்டபத்திலே 32வது தூணதிலே தூணு முன்னாலே சுடர் விளக்கு எரியுதம்மா. சுடர் விளக்கு முன்னால் மண்டி போட்டு மடி ஏந்தி நின்னையானா முந்தியில 3 பொறி முத்து பொறி விழும். அதை சேர்த்து நீயும் பிடித்தையானா சிசுவு வந்து பிறக்குமம்மா கூட்டி நீயும் பிடித்தையானா
ஏ பார்வதிய பார்வதியா குழந்தை வந்து பிடித்தையானா அந்த பகவானோ சொன்ன போதையா ஐயா ஆதிசக்தி பார்வதியோ அவ அப்படியே ஆட்டுமல்லையா என் நாளான நாளையில நல்ல வெள்ளிய கடமையிலா அவ கைலாச வாசலிலா வடக்கு வாசல் கோட்டையிலா அவ ஆயிரங்கால் மண்டபத்தையா 32 உணவில அவ தங்கத்தூடு ஏ மணி விளக்கு பக்கத்தில அவ மண்டியதும் போடுதான் போடுவாளா ஐயா மடியேந்தி நிப்பாளா அந்த பார்வதிக்கு தெரியாமல் பகவான் வண்டு போலே வடிவம் கொண்டையா தூண்டாத மணி விளக்க மணிவிளக்கா தூண்டுதாரே சிவபெருமா அவர் மணி விளக்கை தூண்டும் போது போதையா பார்வதியா முந்தி ஏய் 3 பொறி முத்து போறியா ஐயம் முத்து பொறி முத்து போறே விழுந்திடுமோ முத்து போறியா ஓடு 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 அங்க மொழுனே விழுந்த போது முக்கணியா பார்வதியா சேர்த்து நல்ல பிடிப்பாளோ சேர்ந்து உருளுதையா அவ கூட்டியவா பிடிப்பாளா குளவி கல்லா அருளையா அவ பிள்ளை என்று போதே முண்டமா அருளையா ஏ முதல என்று போதே அது முண்டமா கையும் இல்ல காலம் இல்ல அது கண்ணு மூக்கு கையும் இல்ல ஐயா வாயம் இல்ல வயிறும் இல்ல குழந்தை வாயும் இல்ல வயிறும் இல்ல வயிறும் இல்ல மூக்கும் இல்ல ஐயா மொழியும் இல்ல ஏ மொழியும் இல்ல வயிறும் இல்ல அது முண்டம் போல கையும் இல்ல அப்ப பகவான் பக்கம் ஓடி வந்து பார்வதியும் சொல்லுதாளே ஆண்டவனே ஐயா பகவானே கொடுத்த இந்த குழந்தைக்கு தான் பிள்ளை வரும் கேட்டதற்கு முண்டத்தை தரலாமோ நாம் முதலை வரோம் கேட்டதற்கு எனக்கு முண்டத்தை கொடுக்கலாமோ குழந்தை வரும் கேட்டதற்கு ஐயா கேட்டதற்கு கேட்டதற்கு குழவி கல்ல கொடுக்கலாமோ கேட்டதற்கு இதுக்கு உயிர் கொடுக்க வேணும் வெந்தியா ஏ பார்வதி பராசக்தி குழந்தை எப்படி கேட்ட எண்ணி 8 நாளுக்குள்ள அதுவும் கணவன் இல்லாத கை குழந்தை இப்படித்தான் இருக்கும் சாமி, குழந்தைன்னா கை காலு கண்ணு மூக்கு இருந்தா தானே நல்லா இருக்கும் ஆமையா அதனால உயிர் கொடுத்தா ஏத்துக்கிறதே இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க என்று பராசக்தி சொன்னா உடனே ஆண்டவன் பிரம்மதேவனை வரவழைத்தார் ஆமையோ உருப்பிடி தர் பிரம்மதேவன் ஒருபோடு தரமதேவா உயிர் கொடுத்தார் சிவபெருமாள் ஒருபோடு தாசிவருமா காலு கை தான் படைத்தார் கண்ணு மூக்கு செவி படைத்தார் உயிர் கொடுத்த வேளையில உச்ச 3 குழந்தையதும் கண் உருட்டி பாக்குதையா கைய கால உதறுதையா குவா நல்ல குவா என்று குரலோச போடுதையா குழந்தை சத்தம் காதில் கேட்டு ஏ பார்வதியும் ஓடி வந்து குழந்தைய அள்ளி நல்ல அரவணைத்தார் அவளோடு முத்தோமிட்டார் சேர்த்து நல்ல எடுப்பாளா செவிட்டோடு முத்தோமிட்டார்
நரம்போடி பாலாமேர்தான் சுரந்திடுமா வலது கொங்க பால் கொடுத்த வளர மாட்டான் என்று சொல்லி இடது கொங்க பால் கொடுத்தார் ஈடேற மாட்டார் என்று ஆறாம் பசு பால் கறந்து சேனையாக ஊட்டுவாரு குழந்தைக்கு நாமல் பேராமம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்போம்னு சொன்னாலே மூன்று பொறியிலே பிறந்த குழந்தையை மூன்றாகவே சேர்த்து முதல் பொறியிலே பிறந்த குழந்தையை பெண்ணாக பிறவி செய்தார்கள். கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சு என்றோம் மணிவிளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி உந்தன் பேரு ஒளிவில் பிறந்ததாலே ஈச உந்தன் பேரு சங்கலிங்க போத்தி வாசலில மாயாண்டி சுடல முண்டை அர்க்க மாட தலவாய் மாடு நல்ல மாட சாமி ஐயா எப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பனோடு மாட சாமி ஐயா பலவேசக்காரனோடு மாட சாமி ஐயா பூண்டி மாட துளசி மாடு குடி கொண்ட மாடனோடு சங்கர்லிங்க போத்தி ஐயா ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி ஓடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா மூல சத்தம் ஓடுவாரா ஆயாண்டி முண்டை சுவாமி அணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி முண்டை சாமி சொல்லாத சுடல ஐயா நல்ல மாட சாமியோடு காவல்கார கருப்ப சுவாமி 1008 மாடனுக்கு அதிகார நல்ல மாடு சப்பானி மாட சுவாமி தூசி மாட துளசி மாடு குடி கொண்ட மாடனோடு கச மாட சாமி ஐயா அன்னார் மாட சாமியோடு தாயான பேச்சியம்மா பேச்சி வரம ராட்சுதையே பேராண்ட ஈஸ்வரியா சுடலையா புதியவனோ ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி ஓடுவாரா ஓடிவாரா ஆடிவாரா மூல சத்தம் போடுவாரா மாயானம் போவாரே மாயாண்டி முண்டை சுவாமி ஆண்டவனம் தும்பாரா பிள்ளைவனம் போவாரா சித்தவனம் தும்பாரா இடுகாடு போவாரா இறந்தவனம் தும்பாரா அழைக்காத பேச்சியவா கொண்டு அழைப்பாளா கோலங்கார பேச்சியம்மா தாயான பேச்சியோடு புதிய சாமி ஐயா கொல்லாத தெய்வம் ஐயா ஆறாறு முத்து புதிய ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா முத்து புதியவனோ கொல்லாத முண்ட சுவாமி நல்ல மாட சாமியோடு சப்பானி மாட சுவாமி அர்க்க மாட தலவாய் மாடு மாட சாமியோடு பூண்டி மாடம் துளசி மாடு குடி கொண்ட மாடனோடு தாயான பேச்சியவா முத்து புதியவனோ சங்கர்லிங்க போத்தி ஐயா மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேலையில ஆடுவாரம் போடுவாரா ஆதாளி போடுவாரா சங்கர்லிங்க போத்தி ஐயா மாடசாமி யாதவருக்கு மகிமையோடு பிறந்த பிள்ளை கொல்லாத தெய்வம் ஐயா ஊரு எல்லாம் வம்பேரு உலகம் எல்லாம் உண்புகளா சங்கர்லிங்க போத்தி ஐயா நாடு எல்லாம் வம்பேரு நகரம் எல்லாம் உண்புகளா ஒன்னும் போல தேவதையா உலகில் நில கண்டதில்லை நல்ல மாடன் கோமரந்தா 1008 மாடனுக்கு அதிகார நல்ல மாடன் நல்ல மாட சாமியோடு ஆயாண்டி முண்டை சுவாமி புதியவனோ பலவேசக்காரனோடு அர்க்க மாட தலவாய் மாடு அன்னார் மாட சாமியோடு கச மாட சாமி ஐயா பூண்டி மாட துளசி மாடு குடி கொண்ட மாடனோடு எல்லாத்துக்கும் காவல்காரு தெப்பையில பிறந்த பிள்ளை சீதைய வளர்த்த மகன் செல்லம் பிள்ளை கருப்பனோடு செஞ்சுடல மாயாண்டி ஐயா மாயானம் போவாரே மாயாண்டி சுடலை முண்டை முண்டை
பேச்சு பெற்றே திருமகனா பேரு பெற்றே சுடலை முண்டை ஆயான கண்ணாதியிலே மாண்டவ நம வேகுதப்பா பிள்ளைவான களமதியிலே செஞ்சுடல மாயாண்டி பேச்சு மகை முண்டனுக்கு செத்த வேணம வேகுதப்பா இடுகாடு தன்னாதியிலே இறந்த வேணம வேகுதையா சுடுகாடு தன்னாதியிலே வேணம வேகுதப்பா அட்டையிலே வேணமிருந்து கருகி பணம வேகுதையா கூட்டத்திலே வேணமிருந்து மாயாண்டி சுடலை முண்டை மூன்று வேணம வேகுதையா கற்கன் தளவாய் மாடசாமி கொல்லாத நல்ல மாடை முத்து புதியவனோ பலவேசக்காரனோடு காவல்கார கருப்பசாமி தூண்டி மாடன் துளசி மாடை குடி கொண்ட மாட சுவாமி நல்ல மாடன் கசமாடை பலவேசக்காரனோடு வண்ணார் மாட சாமியோடு தூசி மாடன் துளசி மாடை குடி கொண்ட மாட சுவாமி செப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பனோடு தாயான பேச்சியம்மா நட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சியவா பிள்ளைய புடுங்குதாளே அடியில் போட்டு அழகும் தாயான பேச்சியம்மா சில பிள்ளை கையில் எடுப்பா சேர்த்து முத்தம் கொடுப்பாளே பிள்ளை கையில் எடுப்பா முத்தம் கொடுப்பாளா மஞ்சே நமகம் அழகி மாய பேச்சு மனம் பேச்சு தாயான பேச்சியவா போல மொழி அழகா முரணிட பல்ல அழகா அப்புச்சடை அழகா அங்கார கோலக்காரி எரிந்த முகம் சிவந்த கண்ணா ஏழு பாக தலை அழகா சங்கர்லிங்க போத்தி ஐயா மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில ஆடுவாராம் பாடுவாராம் ஆயிரத்தெட்டு தேவதையும் ஆதாளி சங்கர்லிங்க போத்தி ஐயா மூல சத்தம் போடுவாரா உச்சியில குல்லாவா குல்லாவா நல்ல மாடா மாடனுக்கு மாடனையா மகிமை பெற்ற நல்ல மாடசாமி மாடனையா தாரேகாபுரமதில தனியரசு ஆண்ட தெய்வம் ஆதியிலே தர்கராஜா பாதியிலே தளவாய் மாட்டு முகம் உனக்கு வைத்ததால மாடசாமி உனக்கு மாடு போல முகமழகு நல்ல மாடசாமி மனிதர் போல உடல் அழகு நல்ல மாடா ஐயா கச்ச நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கிட்டு கட்டி நல்லா வரைஞ்சு கட்டி தாமரை கசுங்கலிட்டு
போத்தியோடு நல்ல மாட சாமி ஐயா மாயாண்டி முண்ட சுவாமி மகிமை பெற்ற தளவாய் மாட பேயில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்தமாக செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி முத்து புதியவன் சாமியோடு ஆறாறு சப்பானி மாட